ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சாமுவல்சன் கேப்டன் அமெரிக்காவுக்கும் தண்டர்போல்ட்ஸ் ரெட் ஹல்க்குமே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐசையா பிராட்லி. யார் இந்த ஐசையா பிராட்லி, இவருக்கு எப்படி இந்த பவர்ஸ் கிடைச்சது, என்னென்னலாம் இவருக்கு ஆச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஐசையா பிராட்லியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் ஐசையா பிராட்லி பார்த்தீங்கன்னா இப்போ 2003 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ரெட் ஹல்க்கு நம்ம ரெட் ஹல்க்குமே எடுத்துக்கோங்களேன், ரெட் ஹல்க்காக இருக்கட்டும், நம்ம சாமுவல்சன் கேப்டன் அமெரிக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கூட ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணப்பட்டவங்க தான். ரீசெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐசையா பிராட்லி 2003 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாரு. ரெட் ஒயிட் அண்ட் பிளாக்ன்ற காமிக் இஷ்யூவில் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாரு. அந்த காமிக் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஐசையா பிராட்லி மிலிட்ரியில் போய் சேராரு, தன்னோட குடும்பத்தோட அதுக்கு முன்னாடி அதனால் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கும்போது போருக்காக பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட ஒய்ஃப், அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபெய்த் பிராட்லியை விட்டுட்டு ஐசையா பிராட்லி மிலிட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு. அந்த சமயத்தில் அவர் ஒரு கேம்பில் போய் தங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா இவரை மாதிரியே ஏகப்பட்ட பிளாக் சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்காக ஒரு லேபுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அது வேற எதுவும் கிடையாதுங்க, நம்ம சூப்பர் சோல்ஜர் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸோட அந்த ஒரு கேப்டன் அமெரிக்கா சூப்பர் சோல்ஜரை ரெடி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் டாக்டர் எர்ஸ்கின் பார்த்தீங்கன்னா செத்து போயிருப்பாரு. ஸ்டீவ் ராஜர்ஸுமே கேப்டன் அமெரிக்காவாக மாறி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் அந்த சூப்பர் சோல்ஜர் சீரத்தை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அமெரிக்கன் சைடில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரைன்ஸ்டைன் சொல்லப்படுறவனோ, ஜெர்மன் சைடில் டாக்டர் காகன் சொல்லப்படுறவங்களும் சேர்ந்து இந்த சூப்பர் சோல்ஜர் சீரத்தை ரெடி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அமெரிக்கா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 300 சோல்ஜர்ஸ், பிளாக் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய் அவங்க ஒரு லேபரேட்டரியில் வச்சு அவங்கள வச்சு இந்த சூப்பர் சோல்ஜர் சீரத்தை ரீக்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக டெஸ்டிங் போகுது. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு மரண படுக்கைக்கு போயிடுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருந்ததே தெரியக்கூடாது, இந்த மொத்த கேம்பையுமே ஆஃப் த ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த மொத்த கேம்பையுமே பார்த்தீங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் அழிச்சிடுறாங்க. அதுக்கு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க. இந்த 300 சோல்ஜர்ஸ்க்குமே அவங்க வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த 300 சோல்ஜர்ஸுமே வாரில் செத்து போயிட்டாங்க அப்படின்னு லெட்டர் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஐசையா பிராட்லியோட சேர்த்து ஏகப்பட்ட பேர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உள்ளாக்குனாங்கல்ல, அந்த 300 பேரில் லாஸ்ட்டில் ஒரு 5 பேர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு தயாராகிறாங்க. அவங்க மட்டும் தான் இதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் ஒரு மிஷனுக்கு போகும்போது ஆந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதோட சைட் எஃபெக்ட் மூலமாக செத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே நடக்கிற ஒரு மிஷனில் ஆக்சிடென்டலாகவும் அங்கே ஒருத்தர் அந்த சைட் எஃபெக்டில் செத்துறாரு. ஸோ மிச்சம் 3 பேர் இருக்காங்க. மிச்சம் 3 பேர் கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து ஒரு மிலிட்ரி சோல்ஜர் வந்து அமிழ்த்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த சண்டையில் மிச்சம் இருந்த 2 பேருமே செத்து போயிடுறாங்க. ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிறது நம்ம ஐசையா பிராட்லி மட்டும்தான், த ஒன் அண்ட் ஒன்லி பிளாக் சூப்பர் சோல்ஜராக பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் வேற ஒரு மிஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது நாஜி சேர்த்து சண்டை போகிறதுக்காக ஒரு மிஷனுக்காக நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டீவ் ராஜர்ஸோட ஃப்ளைட் வரதுக்கு லேட் ஆனதுனால இந்த சமயத்தில் நம்ம ஐசையா பிராட்லியை அந்த மிஷனுக்காக அனுப்புறாங்க. ஐசையா பிராட்லியும் பார்த்தீங்கன்னா அந்த மிஷனுக்கு போறாரு. பட் என்ன பண்ணுறாருன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஃபேனாக அவர் இருக்கிறதுனால கேப்டன் அமெரிக்காவோட அந்த ஒரு சூட் அவர் திருடிட்டு போயிடுறாரு. சூட் மட்டும் இல்லாமல் கையில் வேற ஒரு ஷீல்டை பிடிச்சிட்டு அந்த மிஷனுக்காக பார்த்தீங்கன்னா அவர் போறாரு. ஐ மீன் ஜெர்மனில் நடக்கிற அந்த ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரத்தை தடுத்து நிறுத்தி அந்த டாக்டர் காக்கன் சொல்ல போறவனை கொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் இங்கேருந்து போயிட்டு இருக்காரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா மிஷன்லையும் சக்ஸஸ் ஆயிடுறாரு. அந்த டாக்டர் காக்கையுமே கொண்டுறாரு. பட் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. ஜெர்மன் சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவரை ஹிட்லர் முன்னாடியே கொண்டு போறாங்க. அங்கிருந்துமே பார்த்தீங்கன்னா அவர் எப்படியோ எல்லாத்தையும் ஒரே அடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துடுறாரு. ஸோ தப்பிச்சு அப்புறம் ஒரு வழியாக அமெரிக்காவுக்கு வந்துடுறாரு. பட் அவர் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட சூட்டை திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டதுனால பார்த்தீங்கன்னா அவரை வந்துட்டு கோர்ட் மார்ஷல் பண்ணி அவரை கூண்டில் ஏற்றி அவரை ஜெயிலுக்குமே அமைச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 வருஷம் அவர் ஜெயிலில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அவர் 30 வருஷம் ஜெயிலில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் காமிக்ஸில் 17 வருஷம் தான் ஜெயிலில் இருந்திருக்காரு. 17 வருஷமாக ஜெயிலிருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் புதுசாக எலெக்ட் ஆகி அவர் பார்த்தீங்கன்னா மன்னிச்சு ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஐசையா பிராட்லியுமே ஜெயிலிருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட ஒய்ஃப் ஃபெய்த் கூட சேர்ந்து இவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் பிளாக் சூப்பர் சோல்ஜர் அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பிளாக் கேப்டன் அமெரிக்கா. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு பெருசாக வெளியே தெரியப்படலை. நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் அறிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வெளியே தெரியப்படல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் எல்லாருமே எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றத இந்த ஐசையா பிராட்லி கேரக்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸ் நமக்கு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, டோஸ்கிஜி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாக் இன மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 600 பேர் கிட்ட இந்த மாதிரி
மாதிரி மருந்து கொடுக்கறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்டதா ஒரு ரெக்கார்டு இருக்குது அமெரிக்காவில். அந்த ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. ஒரு மோசமான ஒரு ஹிஸ்ட்ரியை நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சூப்பர் சோல்ஜரை நம்ம ஐசையா பிராட்லி மூலமாக நமக்கு காட்டுறாங்க. ஸோ ஐசையா பிராட்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு பிளாக் ஒரு அண்டர் கிரவுண்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, வெளியே யாருக்கும் தெரியாமல். அப்படி அவர் அண்டர் கிரவுண்டில் வாழ்ந்தாலும் வெளியே இருக்கிற நிறைய பேர்த்துக்கு, நிறைய பிளாக் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் சோல்ஜர் இருந்திருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஒரு அண்டர் கிரவுண்டில் எல்லாத்துக்குமே ஒரு லெஜெண்டாகவே அவர் வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு. லைக் முகமது அலியா இருக்கட்டும், நெல்சன் மண்டேலா, இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஐசையா பிராட்லி வந்து பார்த்துட்டு போகிற மாதிரிலாம் காமிக்கில் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் ஈவன் நிறைய பிளாக் சோல்ஜர்ஸ், நம்ம ஃபால்கனாக இருக்கட்டும், நம்ம கொலியாத்தா இருக்கட்டும், லூக் கேஜ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஐசையா பிராட்லியை பயங்கரமாக அட்மையர் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம பிளாக் பேந்தரோட கல்யாணத்துக்கு கூட சீஃப் கெஸ்ட்டாக நம்ம ஐசையா பிராட்லியை தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே நம்ம ஐசையா பிராட்லி மேலே பயங்கரமான மரியாதை வச்சிருந்திருக்காங்க. இவரோட ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சூப்பர் சோல்ஜர் அப்படின்னாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட சீரம் ஒரு இம்பர்ஃபெக்டான சீரம் தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவரோட பீக் ஃபிசிக்கல் கண்டிஷனால அவர் இந்த சூப்பர் சோல்ஜரை அவரோட ரொம்ப பயங்கரமாக ஏற்றுக்குச்சு. அண்ட் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கேப்டன் அமெரிக்கா என்னெல்லாம் பவர்ஸ் கிடைச்சதோ சூப்பர் ஸ்ட்ரென்த் ஸ்பீடுன்னு எல்லாமே இருக்குது. அண்ட் அவர் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனுக்கு போன மிஷனில் அவர் ஒத்த ஆளாக போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற பல பேர் அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டுமே அப்படி எஸ்கேப் ஆகி வந்திருப்பாரு. ஸோ மிலிட்ரியில் ட்ரைனிங் எடுத்தவர் அந்த டாக்டிக்ஸ் எல்லாமே அவருக்கு பயங்கரமாக யூஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. வீக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு இம்பர்ஃபெக்டான சூப்பர் சோல்ஜர் சீரம். அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசையா பிராட்லியோட மைண்டை பயங்கரமாக டெட்டோரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவர் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா செயலுக்கு ஆரம்பிச்சு வயசாக அவர் ஒரு குழந்தை மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாரு. ஐ மீன் வயசாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகிறது பயந்து இவர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இம்மெச்சூராக ஆகிட்டு இருக்காரு. ஒரு குழந்தை மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்காரு. அவரோட பிரெயின் காலப்போக்கில் அந்த இம்பர்ஃபெக்ட் சூப்பர் சோல்ஜர் சீரத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டோரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இவர் ஜெயிலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட ஸ்பெர்ம்ஸ்லாம் கூட நிறைய எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ண பட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஜோசியா பிராட்லி. நம்ம ஐசையா பிராட்லியோட ஒரு பயாலஜிக்கல் சன் தான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பையன் தான் எலையா பிராட்லி, நம்ம ஐசையா பிராட்லியோட பேரன். ஸோ எலையா பிராட்லி பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் யங் அவெஞ்சர்ஸோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பராக மாறிட்டாப்ல. பேட்ரியாட்ன்ற ஹீரோவாக மாறிட்டு இருந்திருக்காரு காமிக்ல எலையா பிராட்லி. வெள்ளாவில் தாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.